200 கொடுக்குறாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க எங்கே போயிட்டான்? இன்னொரு ஃபெலோஷிப் போயிட்டான் சார். இவங்க நல்லவங்களா? இந்த 200 எவ்வளோ நாளைக்கு வந்துடும்? ஒரு நாளைக்கு போதுமா 200? பத்தாது. 500, 1000, 10,000 எவ்வளோ கொடுத்தா பத்தம்? எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொன்னாக்கா சார் நீங்கள் உருப்படுவீங்களா சார்? நீங்கள் சார் நமக்கு ஒரு லிமிட் இருக்கு சார். எது நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்கள் பர்த்டேக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இது மாதிரி பாஸ்ட் ஃபெலோஷிப் போனாலும் எவ்வளோ சாப்பிட்ருவீங்க? அவ்வளோதான். அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போன அதுக்கு மேலே சாப்பிட முடியாது சார். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதனால தான் வந்து தேனை மட்டாக சாப்பிடு. அதை நீ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வாந்தி பேதி எடுத்து ஹாஸ்பிட்டலில் கிடப்பேன். விஷமாக மாறிடும் அது. எது நீ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உள்ளே போனால் அந்த உடம்புல என்ன ஆகிடாது? நல்லது. ஆமாம், தேன் வந்து மருந்து தான். அதை நீ 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் சாப்பிடணும். ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லி 1 லிட்டர் குடிச்சான்னு வச்சுக்க, நீ விஷமாகி வீட்டில் சேர்த்து வச்ச காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறுநாள் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் கடங்காரன் ஆகி 10 நாள் பொறுத்து அந்த கடங்காரன் வட்டிக்கு வந்து கதவு தட்டி ஒய்ஃபு போய் தூக்கு மாட்டிக்கின்னு, ஒய்ஃப் செத்து போச்சுன்னு சொல்லி நீயே தூக்கு மாட்டிக்கின்னு, அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, குழந்தை என்ன பண்ணோம்? அண்ணாதியா. இதுதான் வந்து அளவில்லாத ஒரு வாழ்க்கையா? எதுவுமே நம்ம வந்து ஒரு அளவோடு தான் இருக்கணும் சார். சார் டெய்லர் கடைக்கு போகிறீங்க, சட்டைக்கு அளவு கொடுக்குறீங்க, பேண்ட்டுக்கு அளவு கொடுக்குறீங்க. அளவு நீங்கள் சொல்கிறீங்களா அவர் சொல்கிறாரா? எவ்வளோ சொல்லுவீங்க? சட்டை நீட்டு, சட்டை நீட்டு வரைக்கும் போட்டால் அதுக்கு பேர் சட்டையா? அதுக்கு ஜிப்பா சார். அதுக்கு பேர் சட்டை கிடையாது. பேண்ட் வந்து காலுக்கு கீழே பெருசா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கார்பரேஷன் தொடங்கும் சார். அது வீட்டையும் பெருக்கும், சர்ச்சையும் பெருக்கும், ரோட்டையும் பெருக்கும். நீ அளவில்லாம ஒரு பேண்ட்டை போட்டு போனா போறவங்களாம் என்ன பண்ணுவான்? உன்னை பார்த்து சிரிப்பான். அப்போ நீ அழகா இருக்கணும்னா யூ ஹாவ் லிமிட்டேஷன் இல்லையா? அந்த லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீ அழகான ஆள் இல்லை. உனக்கு லிமிட்டேஷன் இல்லைன்னு சொன்னால் நீ திறமையான ஆள் கிடையாது. உனக்கு லிமிட்டேஷன் இல்லைன்னு சொன்னாக்கா நீ அறிவாளி கிடையாது. உனக்கு லிமிட்டேஷன் இல்லைன்னு சொன்னாக்கா நீ ஞானியும் கிடையாது. எல்லாவற்றிலையும் ஒரு ஒழுக்கங்கள் இருக்குது. அந்த லிமிட்டேஷனில் வந்து நமக்கு சில நேரத்தில் வந்து டெஸ்ட் வரும். அனாயிட்டிங் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வந்து டெஸ்ட் கொடுப்பாரான்னு சொல்லலாம். சில இடத்துல இயேசுநாதர் தனியாக தான் டீல் பண்ணுவார் சில மேட்டரெல்லாம். பார்த்துக்கிறீங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படியே சொல்லாம, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இதெல்லாம் போகலையா? அந்த படமா பரிசுத்தவான்லாம் போகலையா? வேத பண்டிதர்கள், ஞானிகள், பரிசெயர், சதிசெயர் எல்லாம் அந்த பக்கம் போகலையா? அங்கெல்லாம் போனாலே இவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. அவன் தொழில்நோயாளி வந்தான்னு வச்சுக்கல, இவங்கெல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க. நம்மளால கொஞ்சம் தைரியமான ஆள் யாரு? அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அப்போ என்ன இருக்கணும்? அல்லேலியா இருக்கக்கூடாது, தைரியம் இருக்கணும். அல்லேலியா கலந்த ஒரு தைரியம் இருக்கணும். அவன் சொல்றதையும் கேட்கிறாரு, அவன் கேட்கறதையும் கொடுக்குறாரு. அவன் என்ன சொல்றான்? நிறைய படிச்சுக்கிறீங்களா? சரி. உமக்கு சித்தமானால் என்னை, இந்த டீலிங் வந்து நல்ல டீலிங்கா கெட்ட டீலிங்கா? நீ என்னை சுத்தமாக்கி தான் ஆகணும், நீ என்னை கொடுத்து தான் ஆகணும். இது அதிகாரமா இல்லையா? அதிகாரம். அவனுக்கு உரிமை இருக்குல்ல, கேட்கலாம்ல.
இல்லை அவனுக்கு உரிமை இருக்கு சார். சார் எங்க அப்பா கையில, எங்க சித்தப்பா கையில, எங்க பெரியப்பா கையில நான் எப்படி போய் கேட்பேன்? அப்படிதான் பேசுவீங்களா? அவர் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறாரு. அவன் வந்தான், ஏன்னா நிறைய பேர் அவன் கேட்டான், நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய தீர்க்கதரிசிலாம் மீட் பண்ணிட்டான். கேட்டு பார்த்துட்டு யாரும் கிட்டே வரமாட்டாங்க, எல்லாமே பார்த்துட்டு ஒதுங்கி போகிறாங்க. உன்னை எங்கே இருக்க சொன்ன, நீ எங்கே வந்துட்ட? மலையில் ஏறுறான்னாக்கா நாங்கள் ஒரு நல்லா இருக்கிற ரோட்டில் நீ வந்துட்ட. இது ஒரு ரோடு கிடையாது, இது பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள் நடக்கிற ஒரு ரோடு. உனக்கு எங்கே தான்? மலை அடி வாரத்தில் தான் நீ வாழணும். நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு துரத்திட்டான் பாரு. எல்லாம் துரத்தினான். இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? பேசின்னு இருக்கும்போது அவனை கேட்காம என்ன பண்ணிட்டாரு? அவன் தலைமையில கை வச்சுட்டு அவனை கேட்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு உரிமை இருக்கு. டேய், ஐ எம் பர்மனன்ட் டாக்டர். நான் கொடுக்குற மருந்து உலகத்தில் எங்கேயா கிடைக்காது. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் யாரும் தர முடியாது. ஐ எம் எஃபிஷியன்ட், ஐ எம் பிரில்லியன்ட், ஐ எம் ஆக்டிவ், ஐ எம் லிவிங், எவர்லாஸ்டிங் லிவிங், ஐ எம் த பர்மனன்ட் டாக்டர், ஐ ஹாவ் பர்மனன்ட் மெடிசன், ஐ ஹாவ் பர்மனன்ட் பவர், ஐ ஹாவ் பர்மனன்ட் கிஃப்ட், ஐ ஹாவ் பர்மனன்ட் ஹோலி ஸ்பிரிட். அவன் மேலே கையை வச்ச உடனே அவன் உடம்புல என்ன நடந்துச்சே தெரியல. இவருக்குள்ள இருந்த அந்த அக்கினியின் பரிசுத்த ஆவியானவர் அந்த குஷ்டரோகம் என்ற நோயினுடைய வைரஸ்களை அந்த இரத்தத்திலே கலந்திருக்கிற, அவனை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற, கை கால்களை சுருங்க செய்கின்ற, அந்த இரத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆவியினுடைய கிரியைகளை, அந்த நோயினுடைய கிருமிகளை இயேசுக்குள்ளாக இருந்த பிதாவின் ஆவியானுடைய அக்கினியின் வல்லமை, இயேசுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியோட அக்கினியின் வல்லமை அவனுடைய எலும்புகளிலே, நரம்புகளிலே, இரத்த அணுக்களிலே இறங்கினதினால் அந்த தொழில் நோயுடைய கிருமிகள் முற்றிலுமாக சுத்தரிக்கப்பட்டது. திஸ் த ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீக்ரெட். இன்னி வரைக்கும் லெப்ரசிக்கு மெடிசன் கிடையாது சார். ப்ரிவென்ஷன் இருக்கு. ஒழுங்கா சாப்பிட்டா வராது, ஒழுங்கா சாப்பிடலன்னா வரும். இன்னைக்கும் அங்கே இருக்குது லெப்ரசி, அவ்வளோ இல்லை. ஆக்சுவலாக நிறைய இயேசுநாதர் உலகத்தில் இல்லை. எல்லா ஊழியக்காரரும் இயேசுநாதர் மாதிரி அப்படியே வியாதியஸ்தர்கள் எல்லாம் கையை வச்சுன்னு இருந்தாங்கன்னாக்கா ரிசர்ச்லாம் கிடையாது, மெடிசன் ரிசர்ச்லாம் கிடையாது, டாக்டருங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, ஊசிக்கு மருந்து மாத்திரைகள்லாம் வேலையே கிடையாது. புது ஹாஸ்பிட்டல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஊழியக்காரங்க, அபிஷேகம் பெற்றவங்க ரசிக்கிறது இல்லை. எதை? பரிசுத்த ஆவியானவரை டேஸ்ட் பண்ணுறது. பரிசுத்த ஆவியோட கிஃப்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை இயேசுநாதர் அடைந்ததுனால யாரையும் கேட்கல பாருங்க, தனியாக டீல் பண்ணுறது. வராங்க என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படி பேசும்போதே டக்குன்னு கை வச்சிட்டாரு. அவ்வளோதான், கப்ஷிப்னு ஆகிட்டான். அப்படியே வாய்கெல்லாம் மூடி போச்சு, பேசி மூச்செல்லாம் திணறுது. கையெடு, என்னால் முடியல. இவர் எடுக்க மாட்டேன்ட்டார். உடம்பை பார்க்குறாரு, அப்படி சுருக்கி போன கையெல்லாம் என்ன பண்ணுது, நீளமாகுது. கருத்து போய் இந்த தோலெல்லாம் அப்படியே குழந்தை மாதிரி மாறுது, உடம்புலாம் மாறுது. அக்கினியின் ஆவியானவர் அப்படியே உள்ளும் புறமும் என்ன பண்ணுறாரு, அப்படியே வேலை செய்யுது. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? லெப்ரசி பேஷண்ட்டுக்கும் தெரியும், இயேசுநாதருக்கும் நல்லா தெரியும். கிரியைகளை அற்புதங்களை செய்கின்ற ஆவியானவருக்கும் நல்லா தெரியும். இருக்கிறதுன்னா ஒரு 2 பேர் தான். மூணாவது ஒருத்தரங்க டீல் பண்றாங்க. இந்த அனுபவங்கள், இந்த அடையாளங்கள், இந்த சுகமளிக்கிற அற்புதங்கள், இந்த சுகமளிக்கிற அதிகாரங்கள், நோய்களின் மீது வல்லமைகளை செலுத்துகின்ற அதிகாரங்கள் ஊழியக்காரர்கள் அபிஷேகத்திற்குள்ளாக இருக்கிறது. அதனால்தான் நீ உலகமாக போய் ஊர் சுத்துன்னு சொல்ல, அவரு உலகமாக போய் டிஃப்ரெண்டாக டீ குடி, டிஃப்ரெண்டாக காஃபி குடி அப்படின்லாம் சொல்ல. அவரு
டிஃப்ரெண்டாக சிக்கன்லாம் இருக்குது ஒரு நாட்டில், அதெல்லாம் சொல்ல. வியாதியஸ்தன் மீது நீங்கள் கைகளை வையுங்கள், அவர்கள் சுகமடைவார்கள். சீடர்களை உருவாக்குங்கள் என்று சொன்னார். இண்டிவிஜுவலா தனியாக வரும், 4 பேர் குச்சின்னு வருவாங்க, அது நாக்க கட்சின்னு ஆடின்னு வரும். யாருக்கு தான் பிரச்சனை? 4 பேர் குச்சின்னு வராங்களே அவங்களுக்கும் ஆடின்னு வர்றதுக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த சர்ச்சுக்குள்ள பாஸ்டர் சைமன், அவருக்கும் ஆடின்னு வர பிசாசுக்குன்னா இப்பவே கையெல்லாம் துப்புறாரு அவரு. ஆமா, அதை பார்த்து இவரை பார்த்த உடனே நாக்கெல்லாம் உள்ள போயிடும், இது ஆடுறதெல்லாம் நின்றுடும். அதுக்கு தெரியும் சைமன் யாருன்னு தெரியும், இயேசுநாதர் யாருன்னோ தெரியும், பிடிச்சிக்கிற 4 பேர் யாருன்னோ தெரியும். அதுக்கு கப்சிப்புன்னு அடைக்கணும். 4 பேரும் பார்க்கலாம், என்னடா இது ஊரில் இவ்வளோ கலாடா பண்ணிச்சு, ரோட்டில் இதை கண்ட்ரோலை பண்ண முடியல. சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே நாக்கெல்லாம் உள்ளே போச்சு, முட்டை கண்ணெல்லாம் அடங்கி போச்சு, நேராக அப்படியே நிற்குது. அதனால இவர் கேட்பாரு, யாரு என்னத்துக்கு நீங்க வந்த அப்படின்னு கேட்பாரு. ஐயா நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னா. யார் பேசுறது? அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது. பாஸ்டர் என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். அவர் இன்னும் ஜபமே பண்ணல பாருங்க. சைமன் பெரியாளா அந்த ஆவிக்குள்ள இருக்குது ஒரு அசுத்தாவி, அதுக்கு பேர் 1000 பேர் இருக்கிற விசிக்கம் அடங்கிடுச்சே. 4 பேர் சாட்சி சொல்லிட்டான். டேய் அவரை சும்மா நினைக்காதடா, அவரெல்லாம் கெட்ட வர தூக்கிட்டு போவாது, அவர் சர்ச்செல்லாம் கூட்டிட்டு சொல்லாத, அவர் சர்ச்செல்லாம் இடிப்பேன்னு சொல்லாது. என்னடா ஆச்சு அப்படின்னா, ஆனா இங்க ஒன்று ஆடி கட்டுற ராவ் 4 பேர் தொலையா கிடந்துச்சு. ஈத்துன்னு வந்து சர்ச்சுள்ள கூட்டு பண்ணிட்டான். உள்ள போன உடனே நாக்கில் உள்ள போச்சு, கண்ணெலாம் உள்ள போச்சு. அவர் ஒன்றும் கேட்கல. ஏய் எங்க வந்த நீ அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் தெரியாம வந்துட்டேன் பாஸ்டர், என்னை விட்டுரு பாஸ்டர். அவர் பாஸ்டர்னு சொல்லவே இல்லை. யார் சொல்றது? அந்த ஆடுற ஆவி சொல்லுது பாருங்க, அதான் சாட்சி. இதான் இண்டிவிஜுவல் டீலிங். இது இண்டிவிஜுவல் டீலிங். சில பேர் நம்ம கூட இருந்தீங்கன்னு இந்த சபை போதகர் வளரக்கூடாது, ஜான்சன் வளரக்கூடாது, டேவிட் பாஸ்டர் வளரக்கூடாது, டேனியல் பாஸ்டர் வளரக்கூடாதுன்னு கூடவே ஜெபம் பண்ணான். பார்த்தா தோத்தரெல்லாம் நல்லா சொல்லுவான். தண்ணி கேட்டால் ஜூஸ் கொடுப்பான், கருப்பு காப்பி போட்டால் கருப்பு காப்பி கேட்டால் பால் வித்தியம் கொண்டாந்து கொடுப்பான். அவ்வளோ நல்ல சீமான்லாம் இருக்கிறான். ஆனால் இயேசுநாதர், அதான் நான் முதல்ல கேட்டேன், ஞானியா அறிவாளியா தர்மசாலியா? எல்லாம் வல்ல தெய்வம். ரைட்டு, உனக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் தர கவலைப்படாது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36, 37. ரைட்டு, சரி, இருமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. யார் யாரை கூட்டு போறாரு கூட? பேதுருவையும் யாக்கோபையும், யாக்கோபினுடைய சகோதரனாகிய, மொத்தம் எத்தனை பேர்? இயேசுநாதர் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். அப்போ மீதி பேர்லாம் உருப்படாத டிக்கெட்டுன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? 3 பேர் தான் கூப்பிட்டு போறாரு. 9 பேர் என்ன பண்றாரு? டிஸ்குவாலிஃபை பண்றாரு. இந்த நாலேஜ் நமக்கு வேணும் சார் ஊழியக்காரன். வாசிங்க மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பேதுருவையும் யாக்கோபையும், யாக்கோபின் சகோதரனாகிய யோவானை தவிர வேறு ஒருவரும் தம்மோடு கூட. இந்த டீம் ஃபார்ம் பண்றாரு பாத்தீங்களா? இந்த டீம்ல வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வரமா போட்டு 9 பேர் என்ன பண்ணிட்டாரு? வரன்னா கூட அவனை பிடிச்சி வெளியே தள்ளு இல்லையா? ஒரு பக்கம் அந்திரேயா கேட்பான், நான் சாமி. பிலிப்பு ஒரு பக்கம் கேட்பான், என்ன ஆண்டவர் எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? மத்தேயு கேட்பாரு, என்ன தலைவர் எல்லாத்துக்கும் நான் கணக்கு எழுதிக்கிறேன், நம்மளுடைய ஓரம் கட்டிங்க. யூதாஸ் கேட்பான்,
நான் பணப்பை தூக்கின்னு நிறையா நடந்துன்னு வரேன். என் உடம்பு ஒரு வெயிட்டு, பணம் ஒரு வெயிட்டு. இப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு அங்கே உள்ள எதுனா காணி கொடுத்தாங்கன்னாக்கா எங்கள் தானே வரப்போகுது. அது என்னையே நீ வெளியே வச்சுக்கிறிய. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அவர் அதெல்லாம் காதையே கேட்காது. யாருக்கு? ஏசுநாதர். அப்படிதான் நம்ம ஊழியக்காரனா இருக்கணும். சிலர் சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காது கொடுத்து கேட்கக்கூடாது. வேலைக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உன் மனசு என்ன ஆயிடுமா, நொந்துடும். எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா உன் மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆயிடும். இந்த 3 பேரை தவிர 4ஆவதா ஒரு ஆள் கூட வருவதற்கு இடம் கொடாமல் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க 47ஆம் வசனம், ஆமா 41, பிள்ளையின் கையை பிடித்து தலி தாங்குமே என்றார். சிறு பிள்ளையே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? தலி தாகுமே இந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணலாமா? வேணாம் வேணாம். உள்ள இருந்த ஒரு கும்பலெல்லாம் வெளியே தொத்திட்டா தெரியுமா? உள்ள ஏற்கனவே மூக்கு சுத்தி போட்டுச்சு. அது இருக்குது ஒரு கும்பல். சில வீடுகளில் போனீங்கன்னாக்கா வீடு செவரெல்லாம் கரைக்கரையா இருக்கும். அது ஒரு மூக்கு பொடி, வெத்தலை பாக்கு, பான்பராக்கு ப்ளஸ் அழுது சிந்துற ஒரு கேட்டகரி. அந்த வீடியோ ஒரு மாதிரியாக தான் இருக்கும். முதல்ல இந்த துப்புற கேஸு, இந்த மூக்கு சிந்துற கேஸு, இந்த அழுகுற கேஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தலைமையில தட்டி முதல்ல இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவை தவிர இந்த 3 பேரை தவிர எல்லாரும் வெளியே அனுப்பி வருவாங்க. நீங்கள் படிச்சு பாருங்க. எல்லாரையும் இப்படி தாய் தகப்பன் தவிர இந்த 3 பேரை தவிர மற்ற எல்லோரையும் அவர் வெளியே அனுப்பின பிறகு என்ன பண்ணுவார், அப்படி போய் கை கொடுப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த 3 பேரும் கூட சேர்ந்து நான் அங்கே ஒரு ஜெபம் பண்ணா கிரேட் மிரக்கல் இல்லையா. இந்த கெடுக்கிற கூட்டம்னு ஒன்று இருக்கும், அந்த அவிசுவாச கூட்டம். அது என்ன சொல்லுவோம்னாக்கா, ஐயரே நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்ற ஒரு கூட்டம். அவன் சொன்னதெல்லாம் கேட்கவில்லை பாருங்க. அதே மாதிரிதான் இங்க வெளியே 9 பேர் என்ன பண்றான், வயிற்றுல வாயில அடிச்சு நின்னுங்கிறான். ஏய் மிராக்கள் நடக்கூடாதுடா, இங்கே தேஜம் பண்றாங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் நடக்கூடாதுடா. ஆமா, இன்னைக்கு அந்த கரண்ட் போயிட்டுண்டா. எனக்கு புறஜாதியம் சொன்னா பரவாயில்ல, உன் வீட்டாரே உனக்கு. ஆமா, அது மாதிரி டீம்ல ஏசுநாதர் கூட சத்துருக்கள் இருந்தாங்க. அவங்களாம் நோட்டீஸ் பண்ணாங்க. தனியா பண்ணும்போது யாருடைய தயவும் அவருக்கு தேவையில்லை. ஆனா ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது he was very brilliant, he was wiseful இல்லையா. he was notice the people. யார் இவங்க? இந்த 3 பேர். வா, இது இருந்தா உருப்படும், அது இருந்தா உருப்படும். இதை தீர்மானிக்கணும் லீடர்ஸ். சும்மா அவன் காசு கொடுக்குறான், இவன் பிரியாணி போடுறான், அது ஏத்து ஆல்டர்ல உன் சர்ச்சு தான் தத்திரம் பிடிக்கும், பிரியாணி வாசனை அடிக்கும். ஆனால் ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா நாப்தான் அடிக்கும். அவன் ஒரு நாள் தான் போடுவான். இன்னைக்கு இந்த மைக்கு கொடுக்குற அன்னைக்கு தான் பிரியாணி போடுவான். எல்லா நாளும் உனக்கு பிரியாணி போடுவாங்க. அடுத்தது வேற எங்க மைக் கொடுக்குறாலும் அங்கே போயிடுவான். ஆனால் அவன் எங்கேருந்து சம்பாரிச்சான் பணம்? கொள்ளை அடித்த ஒரு பணம். அப்படியே ரியல் எஸ்டேட்டை சொல்லி பணத்தின் மேல் பணம் இல்லையா, வட்டிக்கு மேல் வட்டி வாங்கின ஒரு பணம் எங்கே வருது? சர்ச்சுக்குள்ள வருது. இதெல்லாம் பாஸ்டர் நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. உங்களை பற்றி நல்லா தெரியும், ஆண்டவருக்கு தெரியாதெல்லாம் நினைக்காது. இயேசுநாதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பற்றி என்னை பற்றி இயேசுநாதருக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்ணு எங்கே பார்க்குது, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாலும் உள்ளங்கிற அந்த ஐபால் அது எந்த பக்கம் பார்க்குது, எந்த பறவையை பார்க்குது, எந்த பணக்காரனை பார்க்குதுன்னு யாருக்கு தெரியும்? மேலே இருக்கிறவங்கள, உனக்குள்ள இருக்கிறவங்க. இந்த கதை விட்டே பழக்கமாயிட்டு இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கிறாரு கேஸ்னாவே. நீயா ஜபிக்கும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ள போய்
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்றாரு. நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? பரலோகம் 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 நினைக்கிறீங்க. இப்படியே கெட்டு போய் இது உலகம் இல்லை, இது ஏமாத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய சிந்தனைகள் எங்க இருக்கு? சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் தான் என்ன பண்ணுமா? வாய் பேசும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிசாசின் ஆவியானவரா, பரிசுத்த ஆவியானவரா? ரெண்டுமே உள்ளந்தான் வெளியே வந்துன்றாரு. நல்ல மனிதனுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்கள் வெளியே வரும். அப்ப நான் கெட்ட மனிதனுடைய இருதயத்திலிருந்து, நல்ல மனிதனிடத்திலிருந்து கெட்ட இருதயம் ஃபங்க்ஷன் ஆகும். அது ரெண்டுமே இங்கதான் ஆப்ரேட் பண்ணும். அதாவது விதை போட்டாக்கா அவன் இருதயத்தில் இருந்த விதைகளை சாத்தான் என்ன பண்ணாராம்? எடுத்து போட்டான். அப்போ பிசாசு எது வரைக்கும் போறான்றாரு? மனிதனுடைய இருதயத்திற்குள்ள. அது பாஸ்டர் ஆனாலும் சரி, பிஷப் ஆனாலும் சரி, தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, கொஞ்சம் நீ தப்பா ஒரு கணக்கு போட்ட அப்படின்னாக்கா தப்பான ஆவி உள்ள வந்துடும். நல்லதை நினைச்சினாக்கா நல்ல இருதயம், உண்மையுள்ள பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். இந்த நாளிலே நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவங்கள் யார் வருகிறதோ அவனுக்கு ஏன் ஐயோன்ற வார்த்தை சொல்றது வைப்படுறீங்க? இல்லை, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவங்கள் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும். யூதாஸ் பிறகுல என்னங்க இயேசுநாதர் பரலோகம் போயிருந்தாங்க? யூதாஸ் ஒரு ஆள் பிறகுல என்னங்க இயேசுநாதர் பரலோகம் போயிருப்பாரா? சான்ஸே இல்லை. கடைசி ராபோஜன பந்தியில கூட அவனுக்கு முதல்ல குத்துட்ட பண்ணுவாரு, நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரமா போய் செய்யலான்னு. அப்படின்னா இது என்ன சொல்றாரு? நான் சீக்கிரமா பரலோகம் போகணும்ன்றாரு. அதுக்கு நீ தான் ஆம்புலன்ஸ். அவனை உற்சாகப்படுத்துவார். அதனால கெட்டவன் இருக்கக்கூடாது, நல்லவன் மட்டுமே இருக்கணும் அப்படின்னாக்கா நாம முதல்ல நல்லவங்க ஆயிட்டா இந்த உலகம் நல்லவர்களாக மாறிவிடும். சபை போதகர் நல்லவனாக இருந்தால் விசுவாசிகள் எல்லோரும் நல்லவர்களாக சாட்சி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள, இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த உபதிரவத்தின் காலத்திலே திரளான சேனைகளை கொண்டு உங்களை பாதுகாக்க முடியாத மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னே இருக்கிறார்கள் என்கின்ற தைரியத்தோடு கூட இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நான் கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. துணிச்சலை உருவாக்கி கொள்ளுங்கள், தைரியமாக வாழுங்கள். சத்துருக்களை சந்திப்பதற்கு, மேற்கொள்வதற்கு நீங்கள் தைரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வசனங்களை, அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை, அப்படிப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. மருந்து மாத்திரைகள் தேவை. பாராசிட்டமால் இந்த தலைவலி போவதற்கு. பொதுவாக இந்த தொழுநோய் வந்தால் உடல் முழுவதும் வலியாகவே இருக்கும் எப்பொழுதுமே. ஏனால் அது ஒரு விதமான உஷ்ணத்தினால் வருகின்ற ஒரு நோய் என்று சொல்லுகிறார்கள். எனவே தொழுநோயாளிகள் மீன்களை போன்றவர்கள். மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போய்விடும். லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே, பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொள்வார்கள். ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க. ஏன்னால் அந்த உடல் உஷ்ணம், அந்த எரிச்சல் அவர்களால் தாழ முடியாது. எனவே வெறும் வயிற்றிலே ஆகாரம் இல்லாத நேரத்திலே மாத்திரைகளை கொடுத்தால் அது வயிற்றுக்குள் சென்று அல்சர் வந்துடும். ஏற்கனவே தொழுநோய் இருக்கிறது அவர்களுக்கு. நாம் வெறும் வயிற்றில் அந்த மாத்திரைகளை கொடுத்தால் அல்சரை நாமளே கொண்டு வரக்கூடாது. எனவே இந்த அல்சர் மற்ற நோய்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஆகாரம் தேவை. எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன். அரிசி, அந்த மருந்து மாத்திரை, பேண்டேஜ், காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக, கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன். உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால்
அவர்கள் மலை அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள். எனவே அந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை, இந்த பேண்டேஜ் பஞ்சுக்களை கொடுத்துக்கிறோம். இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள ஆகாரம், சாப்பிடுவதற்கு அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம். எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள், தூக்கத்திலே உதவி செய்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறவர்கள், கர்த்தரின் ஆவியினால் ஏவப்பட்டவர்கள், பிறப்பிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற அநேக திரள் கூட்டத்து மக்கள் இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் அடையாளம் கண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு, வியாதியிலே படுத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற தொலைபேசியிலே நீங்கள் பேசுங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற என்னுடைய ஆஃபீஸ் விலாசத்திற்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க அல்லது மணி ஆர்டர் பண்ணுங்க. உடைய பணங்களை, வர முடியாதவர்கள், நேரடியாக சென்று சேவை செய்ய முடியாதவர்கள், கூகுள் பே, பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி, மருந்து மாத்திரைகளை வாங்கி, இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இவருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட தொழுநோயாளியுடைய சுகத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள ஆதாரத்திற்காக எல்லோரையும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கின்ற எல்லோரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார். அதற்கு மேலாகவும் கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்கள்